அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட 2 மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம். சரிங்களா, மிக முக்கியமான கேள்விங்க. 2-3 வினாத்தாளில் இதே கேள்வி அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் எந்த நிலையான வளர்ச்சி இலக்கினை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா, அதாவது ஒன்றும் இல்லைங்க, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம எதை நம்ம டார்கெட் பண்ணி இதை இருக்கோம் அப்படின்னா, நிலையான வளர்ச்சி இலக்கு 3. சரிங்களா, ஸோ அந்த இலக்கை அடிப்படையாக வச்சு தான் இது செயல்படுது. சரிங்களா, ஸோ SDGன்னு சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 3ஆவதாக அதை நம்ம நோக்கமாக வச்சுருக்கிறோம். சரிங்களா, அடுத்த வினா பாருங்கள், மிக முக்கியமானது. அதாவது சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். சரிங்களா, அதாவது தேசிய மனித உரிமை ஆணையம் 1993ன்னு கொடுத்துருக்குறாங்க, அது மிகச்சரி. சரிங்களா, ஸோ 1993 அக்டோபர் 12. சரிங்களா, அதுதான் அதனுடைய தோற்றம். தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1993 அக்டோபர் 12. சரிங்களா, அடுத்தது பாருங்கள், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், அதாவது மத்திய தகவல் ஆணையம். மத்திய தகவல் ஆணையம் அப்படின்றது நம்ம RTI இருக்குல்லங்க, அதை அடிப்படையாக வச்சு நம்ம மத்திய தகவல் ஆணையம் கொண்டு வந்திருப்போம். அந்த மத்திய தகவல் ஆணையம் அப்படின்றது 2004 இல்லைங்க. சரிங்களா, ஸோ இது 2004 கிடையாது, 2005. சரிங்களா, நீங்கள் நல்லா பார்த்துக்கறணும். எப்போ அப்படின்னா 2005 அக்டோபர் 12. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது நமக்கு தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ மத்திய தகவல் ஆணையம் எப்போ அப்படின்னா 2005 அக்டோபர் 12ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மத்திய விசாரணை ஆணையம். சரிங்களா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். மத்திய விசாரணை ஆணையம் 1964 மிக சரியாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ 6 நாளும் விசாரிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தேசிய மகளிர் ஆணையம், அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். சரிங்களா, இது 1991 கொடுத்துருக்காங்க, தப்புங்க. அது எப்போ அப்படின்னா 1992 ஜனவரி. சரிங்களா, 1992 ஜனவரியில் தான் நேஷனல் கமிஷன் ஃபார் விமனுக்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அப்போ இவங்க கொடுத்துருக்கிறதுல எது மிகச்சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1, 3 மட்டும் மிகச்சரியானதாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பால். சரிங்களா, மிக முக்கியமான கேள்வி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.